மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க என் அன்பான செல்லங்கள், எனது ரேக்கி செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளமும் படணும். மனநலம், உடல்நலம், அது மட்டும் இல்லை பண வரவு எல்லாம் இருந்தால் தானே நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை இக்கடலேருந்து அக்கடையமைனா என்ன அர்த்தம் இல்லையா? அது மாதிரி எல்லாத்தோடய நீங்கள் எல்லாரும் நிறைந்த வாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கைக்கு பணம் கிடைக்க ஒரு தந்திரம்னு சொல்லலாம், எந்திரம்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. எப்படி இதை ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? அதை சொல்லுவோம். இதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல அது எப்படி வரையணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வர ஃபோட்டோஸே எடுக்கிறீங்க, இப்போ இதை எடுத்து உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கிரீன் பேப்பரில் இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அழகாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது எனர்ஜிலஸ்டில் கிடைக்கும், அங்கே பவர் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கிக்கலாம். புரிஞ்சுதா? அப்படியும் பண்ணிக்கலாம் கார்ட்ஸை. அப்படி இல்லைன்னா நீங்களேவும் பண்ணிக்கலாம். காப்பர் ஷீட்டில் கூட நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். வரைஞ்சி உருட்டி ஒரு இதில் தூக்கி போட்டு உள்ள வச்சுக்கலாம், எவ்வளோங்க தேவை. ஆனால் அதில் நீங்கள் 777 எழுதலாம், 1122 எழுதலாம், 2190 எழுதிக்கலாம். எந்த நம்பர் வேணுமாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை பொதுவாக இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 777 பெட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னொன்று 9 நாள் இதை வரைஞ்சி அப்படி புதைச்சி வைக்க சொல்றாங்க. அப்படி வச்சா அது அந்த இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டல்ல எழுதி ஒட்டிடணும். ஒரு இந்த டேப் போட்டு அந்த நம்பர், அதாவது பைரைட்டு, இந்த மாதிரி எந்த கிறிஸ்டல்ல ஜேடு, பைரைட்டு, கார்னெட்டு, அது மாதிரி இந்த கார்னெட் பால் கூட உங்களுக்கு காமிச்சேன், அதுல எழுதி அதை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல அப்புறம் வெறும் பேப்பர்ல, ஒயிட் பேப்பர்ல கூட எழுதி சுருட்டி 7 மணிக்கு மடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பால் இதுல கீழே எழுதிடுறது. இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இதை தண்ணியை ஊற்றி நீங்க நிலால வச்சு இல்ல சோடா சக்காலையில வச்சு அந்த நேரம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் வேணும். வேற இது இல்லாமே அதை பவர் பண்ணீங்கன்னா சும்மா எடுத்து வாங்கி பயிர வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆடட் டு த திங், ஆடட் பவர்ஸ். அப்படியே வச்சுக்கல, சும்மா வெள்ளை பேப்பர்ல கிரீன் இங்க்ல வரைஞ்சு 7 மணி படிச்சு பஸ்குள்ள வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஆனா என்ன வேணும், எவ்வளவு வேணுங்கிறத கேட்டணும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது ஒரு கார்னெட் சின்ன கல் வாங்கி அதை உள்ள வச்சு மடிச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த பவர் கிடைக்குது. நிறைய பேருக்கு அப்படிதான் வாங்கி வச்சு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இன்னொன்னு செக் புக் இருக்குல்ல, அது அட்டை இருக்குல்ல, அது மேல இதை வரைஞ்சுக்கலாம். செக் புக் அட்டையில பின்னால வரைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஸ்லிப்ஸ் உங்களுக்கு போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, பிக்சட் டெபாசிட் ஏதாவது போட்டு வச்சிருப்பீங்கன்னா அதுல ஒரு பேப்பர் ஒரு இதுல வச்சு கொடுப்பாங்க, ஒரு கவர் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அந்த கவர் மேல இதை எழுதி வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க முகமாக்குற கண்ணாடி இருக்குல்ல வீட்டுல, அதுல இதை எழுதி வச்சுக்கலாம். வரைஞ்சிடுறீங்க. வரைஞ்சிட்டு எடுப்பா அது ஒரு லுக்கு குடிச்சு ஐ எம் வெரி பவர்ஃபுல், ஐ எம் ஹேவிங் சோ மச் மணி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். நீங்க நினைங்க, அது போதும். நினைக்கிறதுக்கே அங்க என்ன ஆகுது, தகுத்துக்கு ஆகிடுது. இல்ல நினைச்சாலே கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். கண்ணாடி எழுதி வச்சு பாத்தீங்கன்னாலே நடக்குது. புரிஞ்சிச்சா? அடுத்தது நிறைய இப்ப நம்ம கப் இருக்குது, அதுக்கப்புறம் பென்டக்கிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காரிய சித்தி எந்திரா இருக்கு. இது எல்லாமே நீங்க எல்லாமே இருக்கிற வைக்கலாம். அது மட்டுமே இல்ல, இந்த வாட்டர் பாட்டில் அடி வச்சுக்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்லை, இதை தூக்கி மேல வச்சுக்கிட்டீங்கன்னா பவர். இப்ப நான் இங்க வச்சேன்னா ஒரு பவர், இது இப்படி வச்சேன்னா ஒரு பவர், இதுக்கு மேல வச்சா ஒரு பவர். நீங்க அதை அளந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிச்சா? நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இப்ப உங்களுக்கே இருக்குது. பணத்துக்காக பைரைட் இருக்குது, கார்னெட் இருக்குது, ஜேடு இருக்குது. இது மூணுமே நல்லா இருக்கும். இப்ப உங்க போட்டோ அனுப்பிச்சு எனக்கு என்ன ஸ்டோன், எனக்கு ஜெம் ஸ்டோன் என்ன வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க போட்டோலயே செக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கணேஷ் பாப்பா இஸ் டூயிங் தட். புரிஞ்சிச்சா? அம்மாவும் பாப்பேன் உங்க போட்டோ இதை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹவு மச் எனர்ஜி யூ ஆர் ஹேவிங். அது எந்த அளவுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பேரை பாத்தீங்கன்னா புரியும் கண்ணுங்களா. இந்த டைமண்டுக்கு ஒரு கும்பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டைமண்ட் இல்லாட்டா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே மரியாதை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலி டைமண்ட் என்ன பண்ணும்னா, நல்லது எவ்வளவு எடுக்குதோ அந்த அளவுக்கு கெட்டதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அட் ஒன் டைம்ல இந்த டைமண்ட் என்ன பண்ணும்னா பல மடங்கு அது வெளியே கொடுக்கும். அதனால ஐ நெவர் சோ ஃபார் நான் டைமண்டுக்கு போனதே கிடையாது. நான் ஒரு டைமண்ட் போட்டதும் கிடையாது. நான் விட்டால கிடையாது, வரணும் தான் போடுறேன்னு வச்சுக்கோங்க.
இருந்தாலும் அம்மாவுக்கு இந்த தங்கம் வைரம் எல்லாம் ஒன்றுமே இஷ்டமே கிடையாது. எனக்கு பிடித்ததெல்லாம் புக்ஸ் தான். எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க மாதிரி கிட்ட பேசுகிறேன், அது பிடிக்குது. புரிஞ்சாக்கணுங்களா? அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு பை சாரீஸ் டு மேக் மை செல்ஃப் இல்லை கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணுறேன். மற்றபடி புக்ஸு என்னுடைய கிட்டத்தட்ட லைப்ரரியே என்கிட்ட கிட்டத்தட்ட பெரிய லைப்ரரி எடுத்தாலுமே அதுவே ஒரு 6 லைப்ரரி இருக்கும். என்கிட்ட 6க்கு மேலே தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? அந்த அளவுக்கு எந்த ஆத்தர் எடுத்தாலும் யாரும் வச்சிருக்கேன், அப்படி வச்சிருப்பேன் புக்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சில இதெல்லாம் நான் படிக்கிறப்ப இப்போ நான் பார்க்குறேன் கண்ணுங்களா, இப்போ நான் பார்க்கறது எப்படின்னா இட்ஸ் கிரேட். நமக்கு தெரியாம பல கோடி விஷயங்கள் இருக்குது. இந்த கோடி விஷயத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி கொண்டாந்து வச்சு அப்படி கொடுக்குறேன். இப்ப இதெல்லாம் உண்மையாவே இது ஒரு சூப்பர் எந்திரம். இதை கண்டுபிடிச்சு இதை பவர்படுறது நம்ம இது பண்ணி அத்தனையும் பண்ணிருக்கேன்னா நீங்க அதை என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சா கண்ணுங்களா? நீங்க இதை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக் கண்ணுங்களா. பாய்.